ஹாய் எவ்ரிவன். இப்போ ரீசெண்டாக வர காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் அதாவது சிடிஎஸ்சி, ஆஃப்கேட், என்டிஏஎன்ஏ, அப்புறம் எஸ்எஸ்சிஜிடி அப்போ அது போன்ற காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ப்ரிடாமினண்ட்டாக கேட்டுட்டு வராங்க. ஸோ ஒவ்வொரு எக்ஸாம்ஸ்லேயும் வந்து மினிமம் ஒரு 10 to 15 கொஷின்ஸ் வந்து கரண்ட் அஃபேர்ஸை இன்வால்வ் பண்ணி நம்ம கொஷின்ஸ் கேட்டுட்ருக்காங்க. ஸோ அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் பாவர்ட்டி ஃப்ரீ ஸ்டேட் அப்படிங்கிற பேரை வந்து கேரளா வாங்கியிருக்கு. ஸோ இது எப்படி வாங்குச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆன் இட்ஸ் 69th ஃபார்மேஷன் டே கேரளா அச்சீவ்டு பாவர்ட்டி ஃப்ரீ ஸ்டேட்டஸ் விச் இஸ் ஃபர்ஸ்ட் இன் என்டையர் கண்ட்ரி. எஸ், அதோட 69th ஃபார்மேஷன் டே அப்போது நம்ம பினராயி விஜயன் ஹானரபிள் பினராயி விஜயன் சார் அனௌன்ஸ் பண்ணுறாரு, இந்த மாதிரி கேரளா பாவர்ட்டி ஃப்ரீ ஸ்டேட்டாக ஆகிருக்கு அப்படின்ட்டு. ஸோ இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ப்ராஜெக்டே பண்ணியிருக்காங்க. அதுக்கு பேர் என்னென்னா எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி அலிவியேஷன் ப்ராஜெக்ட், அதாவது இபிஇபி கேரளா அப்படின்னு சின்னதாக ஒரு பேர் வச்சுருக்காங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னா, அது ஒரு குட்டி ப்ராஜெக்ட், அதாவது நெக்ஸ்ட்டு 5 இயர்ஸ்க்குள்ளே நம்ம கேரளாவுக்குள்ளே பாவர்ட்டியே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த ப்ரோக்ராம் ஆரம்பித்தாங்க. ஸோ இது நார்மலாக பேசிக்கலாகவே கேரளாவுக்குள்ளே ஒரு ஸ்ட்ராங் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. அதாவது இட் ஹாஸ் தி லோயஸ்ட் லெவல் ஆஃப் மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இன் இந்தியா. ஸோ இந்த ரிப்போர்ட் நித்தி ஆயோக் கொடுத்துருக்காங்க. அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவுட் சைட் சோஷியல் சப்போர்ட் சிஸ்டம் அதிகமாக யூஸ் பண்ணாமல் நம்மளே உள்ளுக்குள்ளேயே நம்ம ஒரு ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணுறோம், அதாவது நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதிதரித்ரியா நிர்மஜானா ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்டை அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அதாவது எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி அலிவேஷன் ப்ராஜெக்ட். ஸோ அலியாஸ் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். ஸோ இதோட மெயின் அப்ஜெக்டிவ் என்னென்னா, டு ஐடென்டிஃபை அப்லிஃப்ட் ஃபேமிலிஸ் ஃபேஸிங் எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி இன் கேரளா வித்தின் 5 years அண்டர் தி அதிதரித்ரியா நிர்மர்ஜனா ப்ராஜெக்ட். ஸோ இது எதை பேஸ் பண்ணி இருக்க போகுது, அதாவது இந்த டோட்டல் ஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் எதை பேஸ் பண்ணி இருக்க போகுது அப்படின்னா, டோட்டலாக கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன் தான். எந்த மாதிரி கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன்னா, லோக்கல் பாடிஸ், ஆஷா, அங்கன்வாடி, குடும்பஸ்ரீ அப்படின்னு சொல்லிட்டு குட்டி குட்டி லோக்கல் பாடிஸ் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்திங்களா. ஸோ அவங்களாம் ஃபார்ம் பண்ணி அவங்களோட கலெக்டிவ் இன்ஃபர்மேஷனை யூஸ் பண்ணி இது இந்த இண்டிசைஸெல்லாம் க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ இதில் over 14 lakh people were engaged, wherein 64,006 families identified across 1,032 local institutions. And families are assessed using the stress factors. என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் அவங்க பேசிஸாக வச்சுருக்காங்க அப்படின்னா, ஃபுட், ஹெல்த், இன்கம் அண்ட் ஹவுசிங். ஸோ இவங்க ரொம்ப பேசிக்காக இருந்து ஆரம்பிக்கிறாங்க. எந்த மாதிரி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, அவங்களோட பேசிக்கான விஷயம், அதாவது என்ன, ஆதார். ஸோ ஆதார், ரேஷன் ஐடி, ஓட்டர் ஐடி, ஸோ இந்த மாதிரி பேசிக் அம்யூனிட்டிஸே இல்லாமல் இருக்கிற கான்டாக்ட்லேயே இல்லாத ஃபேமிலிஸ்லாம் ரீச் அவுட் பண்ணுறாங்க. எப்படிலாம் ரீச் அவுட் பண்ணுறாங்கன்னா, இந்த லோக்கல் செல்ஃப் குரூப்ஸ் ஆர் கவர்மெண்ட்ஸ் இருக்குல்ல, இந்த ஆஷா, அங்கன்வாடி ஒர்க்கர்ஸு ஆர் குடும்பஸ்ரீயா, அப்புறம் ஒரு சில ஆக்டிவிஸ்ட் குரூப்ஸ்லாம் இருக்கும்ல, அந்த என்ஜிஓஸ். ஸோ இவங்களெல்லாம் பார்ட்னர் பண்ணி, ஸோ இந்த மாதிரி ரீச் அவுட்டே ஆகாத ஃபேமிலிஸ் எல்லாமே இவங்களா போய் ரீச் அவுட் ஆகி அவங்களையெல்லாம் இன்க்ளூட் பண்ணுறாங்க. அவங்கள ஆதார் ரேடருக்குள்ளேயோ, ரேஷன், ஓட்டர் ஐடி, இந்த மாதிரி பேசிக்கான ஒரு ஐடென்டிட்டியை அவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இது எல்லாமே ஒரு மைக்ரோ பிளானிங் அண்ட் சப்போர்ட் மெஷர்ஸ் மூலியமாக அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது பேசிக்கான ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸோ, ஒரு சோஷியல் செக்யூரிட்டி பென்ஷன்ஸு, இது எல்லாமே க்ரியேட் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ டிஜிட்டல் எம்ஏஎஸ் ட்ராக்ஸ் நீட்ஸ் அண்ட் ப்ராக்ரஸ். குடும்பஸ்ரீ ஆக்ட்ஸ் அஸ் எ கம்யூனிட்டி மானிட்டர். ஸோ ஒன்ஸ் இது அவங்க அண்டர் தி அம்பர்லாக்குள்ளே வராங்க அப்படின்னா, அந்த குடும்பஸ்ரீங்கிற ஒரு குரூப் ஆர் என்டிட்டி என்ன பண்ணுது அப்படின்னா, அதை ட்ராக் பண்ணுது. ஸோ அவங்க அப்லிஃப்ட் ஆகிறாங்களா இல்லையா, அதை அவங்க ஃபேமிலி எப்படி இம்பேக்ட் ஆகுது அப்படிங்கிறது மானிட்டர் பண்ணிட்டே வராங்க. ஸோ அவங்களோட மெயின் கோலே என்னென்னா, அச்சீவ் ஜீரோ எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி த்ரூ இன்க்ளூசிவ் கவர்னன்ஸ், சோஷியல் ஈக்விட்டி அண்ட் டேட்டா ட்ரிவன் ஆக்ஷன். ஸோ இருக்கிற டேட்டாவை யூஸ் பண்ணி லோக்கல் கவர்மெண்ட்ஸ், அதாவது வெளியே இருந்து எந்த எக்ஸ்டர்னல் எஃபர்ட்ஸு ஆர் எக்ஸ்டர்னல் ஹெல்ப்போ கேட்காம கம்யூனிட்டி ரீச்சோடவே, அதாவது பக்கத்தில் இருக்கிறவங்க நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் அவங்க அந்த மாதிரி ஒரு சப்போர்ட் குரூப்பை க்ரியேட் பண்ணி அவங்க இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் பாவர்ட்டி ஃப்ரீ ஸ்டேட்டை அட்டெண்ட் பண்ணியிருக்காங்க நம்ம கேரளா. ஸோ இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான கரண்ட் அஃபேர்ஸை வாட்ச் பண்ணோம்னா ஸ்டே டியூன்ட். தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.